என்ன ஆனந்தி, உன்னை நீயே யாரோ மாதிரி பாக்குற? என்ன கண்ணாடியில தெரியற உன் முகம் உன்னைய மாதிரி இல்லையோ? ஏ நீ 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 யாரு? என்ன கேள்வி இது? நான் தே நீதே நான். நாம நாமளா இருக்கோமாங்கிறதே என் கேள்வி. பரிசோதனை பண்ண ரிப்போர்ட் சரியா இருக்குமோன்னு உனக்குள்ளேயும் லேசா சந்தேகம் வந்திருக்குதுல்ல? எனக்கா? எனக்கு என்ன சந்தேகம்? எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. பொய் சொல்றேன். டாக்டர் சொன்னது உண்மையா இருக்குமோன்னு உனக்குள்ள ஒரு சந்தேகம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்குது. சரிதானே? அந்த பயத்துல தானே உன்னைய நீயே கண்ணாடியில வித்தியாசமா பாத்துக்கிற. அதெல்லாம் இல்ல. எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கிறேன். அழகப்பன் பொண்ணுனா அப்படி இல்ல, கட்டுப்பாட்டை மீறி தப்பு பண்றவ இல்ல. என்னைக்கும் மீறவும் மாட்டேன். பொறவதுக்கு கீழே காயத்ரி ரெஜினா கிட்ட டாக்டர் சொன்ன விஷயத்தை மறைச்சு பொய் சொன்ன. நான் எந்த பொய்யும் சொல்லல. நான் உண்மையத்தான் சொல்றேன். நெசமா எனக்கு எதுவும் இல்லைன்னு நான் சாதாரணமா தான் இருக்கிறேன். நான் நம்புறதே அதே அவங்க கிட்ட சொன்னேன். இல்ல, நீ பழைய ஆனந்தியே இல்ல. உன் முகத்துல நிறைய குழப்பம் இருக்குது. உன் குரல்லையும் நடுக்கம் தெரியுது. உடம்பு முழுக்க பயம் இருக்கு. நான் ஏன் பயப்படணும்? தப்பு பண்ணவங்கதே பயப்படணும். நான் எந்த தப்பு பண்ணல. எனக்கு எந்த பயமும் இல்ல. நீதான் என்ன குழப்ப பாக்குற. நீ போ. நான் குழப்ப பாக்குறேனா? உன்னை சுத்தி நடக்கிற எல்லாமே குழப்பமா தான் இருக்குது. இல்லைன்னா டாக்டர் எதுக்கு நீ கற்போன்னு சொல்லணும்? அதுவும் இல்லாம பால் ஏன் தெரிஞ்சு போகணும்? காரணமே இல்லாம மயக்கமும் வாந்தியும் உனக்கு எதுக்கு வரணும்? நல்லா யோசிச்சு பாரு. நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தாலே தெரியல டாக்டர் சொன்னது உண்மைதேன்னு. இல்ல, உண்மை இல்ல. டாக்டர் சொன்னது உண்மைதே. டாக்டர் சொன்னது உண்மை இல்ல, உண்மை இல்ல. உன்னைய நீயே ஏமாத்திக்காத. உண்மையை ஒத்துக்கோ ஆனந்தி, நீ கர்ப்பந்தே. இல்ல இல்ல இல்ல. என்னைய சுத்தி நடக்கிற எதுவும் உண்மை இல்ல. இல்ல, எனக்கு எதுவும் இல்ல. எதுவும் உண்மை இல்ல. இல்ல, எதுவுமே உண்மை இல்ல. என்னடி சத்தம்? எல்லாம் போய் இது எதுவுமே உண்மை இல்ல. எனக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒண்ணும் இல்ல. என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி உளறிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒண்ணும் இல்ல. ஏய், உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா? எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுடி. எனக்கு ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல. நான் போய் குளிச்சிட்டு வரேன். எனக்கு ஒண்ணும் இல்ல. ஏய், அவ நார்மலாவே இல்லடி. என்னமோ பிரச்சனை இருக்கு. நம்ம கிட்ட அவ ஏதோ மறைக்கிறான். குளிச்சுட்டு வரட்டும். இன்னைக்கு என்னன்னு கேட்காம நான் விட போறதே கிடையாது. ஏ ரெஜினா, நீ இப்போதைக்கு அவகிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். மகேஷ் சார மேரேஜ் பண்ணி வைக்கிறது விஷயமா ஆனந்தியோட அப்பா வார்டன் மேம் கிட்ட பேசியிருக்காரு. அக்கா கல்யாணம் நல்லபடியா நடக்குமா நடக்காதான்னு வேற அவ ஏதோ யோசிச்சு குழப்பத்துல இருக்கா. அதனாலதான் அவ அப்படி இருக்கா. ச்சே, எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சா இப்ப இது ஒரு புது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் இல்ல. வார்டன் மேம் பேசி சரி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. பாவம் ஆனந்தி, அவளுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. அதான் அவ அப்படி இருக்கா. நாமளும் அவகிட்ட கேட்டு எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கொஞ்ச நேரத்துல அவளே நார்மல் ஆயிடுவா. என்னம்மா லலிதா, இன்னும் அண்ணன் மேல உள்ள கோபம் குறையலையா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைண்ணே. நீங்க திடீர்னு என் முன்னாடி வந்து நின்னதும் எனக்கு ஒண்ணுமே புரியல. வாங்கண்ணே, உள்ள வாங்க.
வாங்க வாங்கண்ணே, உட்காருங்கண்ணே. டேய் அன்பு, மாமா வருது உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஏன் என்கிட்ட சொல்லல? இல்லம்மா, எனக்கு மாமா இங்க வந்திருக்கிறதே தெரியாதே. யாழினிக்கு ஹால் டிக்கெட் கொடுத்துட்டு ஆனந்தியா ஹாஸ்பிட்டல்ல பார்க்க போயிட்டு இருக்கும்போது தான் மாமா ரோட்ல பார்த்தேன். அதான் அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். சரி இருங்கண்ணே, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். இல்லம்மா லலிதா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ முதல்ல உட்காரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா. உட்காரு மாப்பிள்ள, நீங்களும் உட்காருங்க. நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்களா இல்ல அண்ணியும் வந்திருக்காங்களாண்ணே? அவ வரலம்மா, நான் மட்டும்தான் வந்தேன். வர்ற வழியில மாப்பிள்ள சொல்லிக்கிட்டு இருந்தாப்ல, நீ ஆனந்திய ஏத்துக்கிட்டியாமே. கேட்கவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுமா. ஆமாண்ணே, நானே உங்ககிட்ட வந்து இது சம்பந்தமா பேசணும்னு நினைச்சேன். ஆனா அன்னைக்கு அத்தனை பேருக்கு முன்னாடி உங்களையும் அண்ணியும் சொந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப எந்த முகத்தை வச்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து பேசுறதுன்னு எனக்கு புரியல. அதான் மனசுக்கு ரொம்ப உறுத்தலாவே இருந்துச்சு. அதனாலதான் ஃபோன் பண்ணாமலே இருந்துட்டேன். ஆனா இப்போ நீங்களே எதை பத்தி யோசிக்காம வீடு தேடி வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்காம இருந்தா அது நாகரிகமா இருக்காது. என்ன மன்னிச்சிருங்கண்ணே. என்னம்மா தங்கச்சி, நீ போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு. குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுங்கிறது எல்லா காலத்திலையும் இருக்கிறது தானே. நான் அதெல்லாம் ஒன்றும் தப்பா நினைக்கிறேம்மா. என்ன இருந்தாலும் என் மேலையும் தப்பு இருக்குமா. அன்பும் ஆனந்தியும் காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதும் நான் உன்னை தனியா கூப்பிட்டுல சொல்லியிருக்கணும். நான் அப்படி சொல்லியிருந்தா உனக்கு அவ்வளோ கோவம் வந்திருக்காது. நான் சபையில வச்சு சொன்னாதான் நாளைக்கு நீ வேறொரு பொண்ண நம்ம சொந்தத்துக்குள்ள தேடாம இருப்பேன்னு தான் ஆனந்தியும் அன்பும் லவ் பண்ற விஷயத்த அன்னைக்கு சபையில வச்சு சொல்ல வேண்டியதா போச்சு. அது உனக்கு எவ்வளவு தர்ம சங்கடத்தை உண்டு பண்ணி இருக்கும்னு எனக்கு புரியுதுமா. அப்போ எனக்கு வேற வழி தெரியல. இப்ப பிரச்சனையும் சரியாயிடுச்சு. ஆனந்தி உனக்கு பிடிச்சிருச்சுல? புடிச்சு போச்சா? ரொம்ப புடிச்சு போச்சுன்னு. ஆனந்தி மாதிரி ஒரு பொண்ணு என் குடும்பத்துக்கு மருமகளா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்.